நேற்று சூசை மேரி அவர்கள் ஒரு வீடியோ பதிவு செஞ்சாங்க. அதாவது என்னை இந்த மாதிரி ஒரு பேரை சொல்லி இழிவாக பேசுகிறதாகவும் அதை பேசுனது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ சொன்னாங்க. ஆனால் நமக்கு யாருன்னு தெரியல. அந்த வார்த்தையை பயன்படுத்தியதுக்காகவே நம்ம யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம கண்டனத்தை தெரிவித்தோம். ஆனால் இப்போ யார் பேசியது என்பதற்கான ஆதாரம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஆதாரத்தை கேட்டுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு லைவ் போட்டு உக்காந்துக்கிட்டு என்னை கொல்ல பார்க்குறாங்க, என்னை கொல்ல பார்க்குறாங்க, என்னை கொல்ல பார்க்குறாங்க, என் பொண்ணை கொல்ல பார்க்குறாங்க, என்னை கொல்ல பார்க்குறாங்க. 17 வயசு பொண்ணை தயார்படுத்தி ஏண்டி பரசி முண்டை 17 வயசு அந்த பொண்ணுக்கு 17 வயசுல இருக்கு. 17 வயசு பொண்ணு லைவ் போட்டு உக்காந்துக்கிட்டு என்னை கொல்ல பார்க்குறாங்க, என்னை கொல்ல பார்க்குறாங்க, என்னை கொல்ல பார்க்குறாங்க, என் பொண்ணை கொல்ல பார்க்குறாங்க, என்னை கொல்ல பார்க்குறாங்க. 17 வயசு பொண்ணை தயார்படுத்தி ஏண்டி பரசி முண்டை. இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட முடியாது. இது ஒரு சமூகத்தின் பேரை சொல்லி பேசுனாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை பரதேசி அப்படின்னு சொன்னாங்கன்றும் நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, இந்த வார்த்தை என்பது தெளிவாக இல்லை. அதனால் இதை சட்டத்தின் ரீதியில் எதிர்கொண்டு அவங்க தான் இதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். காவல்துறை தான் இதை விசாரித்து இவங்க சொன்னது என்ன அப்படின்றத மக்களுக்கு வெளிப்படுத்தணும். அதாவது நம்மக்கிட்ட பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, நம்ம ஒரு வழக்கறிஞரை வச்சு நம்ம போராடி பார்த்துக்கலாம், நம்ம என்ன வேணாலும் பேசலாம், பணம் கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த சமூகத்தின் பெயரை பயன்படுத்தி இவங்க இப்படி பேசியிருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், இது மிகப்பெரிய தவறு. இந்த நபர், அதாவது இந்த சித்ரான்ற நபர் கைது செய்யப்பட வேண்டும். இது குற்றச்செயல். ஒரு சாதியோ ஒரு மதத்தையோ பற்றி பேசுவதற்கு எந்த மனிதனுக்கும் உரிமை இல்லை அப்படின்றது தான் நிதாசனமான ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாமல் எந்த மதமும் உயர்ந்ததில்லை, எந்த சாதியும் தாழ்ந்ததில்லை அப்படின்றதையும் இந்த அம்மையார் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு உயர்ந்த சாதியில் இருக்கோம் அப்படின்றதுனால ஒரு தாழ்ந்த சாதியை பேசுகிறதும் தப்பு, ஒரு தாழ்ந்த சாதிக்காரங்க ஒரு உயர்ந்த சாதி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதும் தப்புது அப்படின்றது தான் ஒரு இயற்கையின் நீதி. நாம் எல்லாம் மனிதர்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம செயல்படணும். ஒரு எதிரியை தாக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எப்படி வேணாலும் தாக்கிடலாம் அப்படின்றது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். இந்த அம்மையார் அப்படி தான் பேசினாங்கன்னா இவங்களும் ஒரு முட்டாள் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். பணத்துக்காக ஒரு கூட்டம் எப்படி சண்டை போடுதோ அந்த கூட்டம் கைது செய்ய வேண்டும், அந்த கூட்டத்தின் மீது வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும், அந்த கூட்டங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்றதை நம்ம எப்படி பதிவு செஞ்சுருக்கோமோ அதே முறையில் இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, அப்படி தான் பேசியிருந்தாங்க அப்படின்னு சட்டத்தின் ரீதியில் நிரூபிக்கப்பட்டால் இந்த அம்மையாரும் ஒரு ஆண்டு இல்லை, வாழ்நாள் முழுவதும் சிறையை அனுபவிக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. தவறு செய்யாதவன் மனிதன் அல்ல. தவறு செய்து அந்த தவறை ஒப்புக்கொள்ளாமல் நான் அப்படி செய்யலை அப்படின்னு மழுப்பி பேசுகிறான்ல, அவன் மனுஷனே இல்லை. நம்மக்கிட்ட லைவ் இருக்குது, நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது, நம்மக்கிட்ட விலை உயர்ந்த மொபைல் இருக்குது அப்படின்னு என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரியான சிக்கலில் மாட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படும்ன்றத அனைத்து யூடியூபரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனா என்ன நடக்கும் அப்படின்றத எல்லா யூடியூபரும் பார்த்துக்கணும். அதாவது இந்த செயலுக்கு, இந்த ஆடியோவுக்கு, இந்த வீடியோ அவங்க போட்ட லைவில் பேசுனதுக்கு கண்டிப்பாக அவங்க ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பணம் என்பது உயிரில்லாத உடல் எப்படி பிணமாக இருக்கோ அந்த மாதிரி தான் வெற்று காகிதம். இந்த பணத்துக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடக்குது. கொடுத்த பணத்தை திரும்பி பெறணும் அப்படின்னா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்காமல் ஒரு சமூகத்தின் பெயரை சொல்லி பேசுவது என்பது குற்றச்செயல். அப்படி பேசியிருந்தால், ஏன்னா அது தீர்மானிக்க முடியாத ஒரு வீடியோவாக இருக்குது. நம்ம எடுத்த எடுப்புக்கு இவங்க இப்படி தான் பேசுனாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளும் நாளைக்கு அது அப்படி பேசலை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டால் நாமும் குற்றவாளி ஆகிடுவோம். ஆனால் அதுக்காக தான் மக்கள்கிட்ட இந்த வீடியோவை கொடுத்துட்டோம். இந்த வீடியோவை மக்கள் மத்தியில் கொடுத்தாச்சு. இந்த வீடியோவில் பேசியது என்ன என்பதை மக்கள் தான் முடிவு செய்யணும். மக்கள் தான் முடிவு செய்து அதுக்கான முடிவை கொண்டு வரணும். அதை விட்டுட்டு நம்ம இப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு அழுத்தத்தையும் ஒரு நிதாசனமாக ஒரு விஷயத்தை இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறதும் முட்டாள்தனம். அதை சொல்ல முடியாத ஒரு வீடியோவாக தான் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தவர்கள் அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆகையால் சட்டம் தன் கடமையை செய்யட்டும். இது யார், இவங்க பேசுனது என்ன பேசுனாங்க அப்படின்றத மக்கள் முடிவு செய்யட்டும். அப்படி இந்த ஒரு சமூகத்தை பற்றி தான் பேசுனாங்க அப்படின்னால் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் இந்த நபர் என்பதை நான் இங்கே அழுத்தம் திருத்தமாக
குறிப்பிட்டுக்கிறேன். இது எல்லாருக்கும் ஒரு பாடம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன்.